ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். இன்றைக்கி கொங்கு நாடு ஸ்பெஷல் தட்டைப்பயிறு கடையல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தட்டைப்பயிறு சேர்த்துட்டு, இது தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, இல்லை காராமணின்னு கூட சொல்லுவாங்க. இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வறுக்காமல் கூட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அப்படியே குக்கரில் சேர்த்து கூட இதை செய்யலாம். ஆனால் வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோயம்புத்தூரில் இந்த தட்டைப்பயிறு கடைகள் ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி. வாரத்தில் ஒரு நாள் எப்படியும் செஞ்சுருவாங்க. தட்டைப்பயிறு கடைகள் இல்லைன்னா பச்சைப்பயிறு கடைகள் ஏதாவது ஒன்று கோயம்புத்தூரில் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. இந்தளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இதோட ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து குக்கரை மூடி ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பவுட்ரு ஒன்று அரைக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி, ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்தளவு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெயில் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம குக்கரில் ஒரு 8 விசில் நல்லா வந்துருச்சு. அதனால் ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போது இந்த வதக்கினதை அப்படியே அந்த குக்கரில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் கருவேப்பிலையை இதோடு சேர்த்துடலாம். நம்ம கடையை தான் போகிறோம், அதனால தான் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை. இந்த சட்டிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட ஊற்றிடுங்க. திருப்பி குக்கரை அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தட்டைப்பயிறு கடையல் ரெடி. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதை அப்படியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடையில் சூடான சாப்பாட்டில் போட்டு அதோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.